ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம ரொம்ப சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ் வச்சு ஒரு ஹெல்த்தியான கிறிஸ்மஸ் கேக் பண்ண போகிறோம். வாங்க செய்யறது எப்படின்னு பார்த்துக்கலாம். ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதுக்கு ஒரு முட்டையை நான் உடச்சி ஊற்றியிருக்கேன். அப்புறம் 2-3 சொட்டு அளவுக்கு வனிலா எசன்ஸ் சேர்த்திருக்கேன். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்திட்டோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 6 டேபிள் ஸ்பூன் சர்க்கரையை நல்லா மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டோம். இப்போ இதே அதுக்குள்ளே சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோம். நம்ம விஸ்கோ இல்லைன்னா ஸ்பூன் வச்சு நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸி ஜார்லெலாம் போட்டு நம்ம அடிச்செல்லாம் எடுக்க வேண்டிய தேவையே இல்லை. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது அது அங்கே ஓரமாக இருக்கட்டும். ஒரு அடுப்பு பற்ற வச்சுக்கோங்க. ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. செம்பருத்தி பூ நான் எடுத்திருக்கேன். ஒரு 3 செம்பருத்தி பூ எடுத்திருக்கேன். அதையும் நம்ம அந்த பாத்திரத்துக்குள்ளே போட்டு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஒரு அரை டம்ளர் தண்ணின்னு வைங்களேன். நீங்கள் எவ்வளோ குவான்டிட்டியில் பூ எடுக்குமோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டு நம்ம ஒரே ஒரு செகண்ட் தான், ஒரு கொதி, அவ்வளோதான். அடுப்பு ஆஃப் பண்ணிக்கோங்க. பாருங்கள், நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு கலர் கிடைக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு லைட் பர்பிள், ஒரு லைட் ப்ளூ கலர் அந்த மாதிரி சொல்லலாம், அந்த மாதிரி கிடைக்கும். அதையே வடிகட்டி நம்ம அங்கே ஓரமாக எடுத்து வச்சிடலாம். இப்போது ஒரு மெஷர்மெண்ட் கப்புக்கு 1 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்திருக்கேன். ஒரு சல்லடை எடுத்துக்கோங்க. பார்த்திங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர், ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா எடுத்திருக்கேன். இப்போ இதையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம சல்லடையில் நல்லா வடிகட்டி எடுக்க போகிறோம். ஏதோ கட்டையெல்லாம் இருந்துச்சுன்னா கொஞ்சம் இல்லாமல் வரும். அதுக்கு தான் நல்லா ஸ்மூத்தான மாவு நமக்கு கிடைக்கும். அதுக்கு தான் நம்ம சல்லடை வடிகட்டி எடுக்க போகிறோம். இப்போ இதையே இந்த மாவை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் கொஞ்சம் உங்களுக்கு நல்லா கட்டியான பதம் இருக்குது அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் பால் சேர்த்தலாம். மற்றபடி நீங்கள் எதுவுமே இதில் சேர்த்த வேண்டியதில்லை. இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம இயற்கையான நம்மளோட கலர், ஃபுட் கலர்லாம் நம்ம எதுவுமே ஆட் பண்ணலை. நம்மளோட இந்த செம்பருத்தி பூவோட இந்த கிடைச்ச அந்த கலர் மட்டும்தான் நம்ம இதில் ஆட் பண்ணுறோம். இப்போ பாருங்கள், அதில் என்ன கலர் கிடைக்குமோ அதுதான் நம்ம இந்த கேக்குக்கு வரும். இப்போ இதையே போட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். செம்பருத்தி பூ நம்மளோட உடம்புக்கு ரொம்ப பெனிஃபிட்டான ஒரு விஷயம். சிம்பிளாக சொன்னால் நம்ம உடம்பில் இருக்கிற சூடெல்லாம் நல்லா தணிக்கிறதுக்கு செம்பருத்தி பூ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லு. இப்போது கொஞ்சம் திராட்சை நான் அதுக்குள்ளே சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ இது செட் பண்ணுறதுக்கு ஒரு பவுல் எடுத்துட்டோம். இதையே நம்ம மாவை அதுக்குள்ளே போட்டுடலாம். நம்ம இதையே பேக் பண்ணுறது அடுப்பில் வச்சு தான் நம்ம பேக் பண்ணி எடுக்க போகிறோம். இப்போ மாவை அதுக்குள்ளே சேர்த்து நம்ம டேப் பண்ணி விட்டுடலாம். ஏர் பபிள்ஸ் எல்லாம் இருந்துச்சுன்னா போகிறதுக்கு தான். இப்போ அடுப்பு பற்ற வச்சு ஒரு கடாயை வச்சிடலாம். இப்போ அதுக்கு மேலே கொஞ்சம் நான் கேஷ்யூ கொஞ்சம் சேர்த்திட்டோம். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. ஒரு கடாய் வச்சுக்கோங்க. அதையே நம்ம ஃபஸ்ட்டு ஹை ஃப்ளேமில் போட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு கொஞ்சம் நல்லா சூடு பண்ணி விட்டுக்கோங்க. உள்ளார நம்ம செட் பண்ணுறதுக்கு அந்த செட் பண்ணுற மாதிரி அந்த ரிங் போட்டுக்கோங்க. இப்போ நல்லா சூடாயிருச்சு நம்மளோட கடாய். இப்போ நம்ம இதையே நம்ம மாவு அதுக்குள்ளே போட்டுடலாம். இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சு லோ ஃப்ளேமில் எனக்கு ஒரு 15 நிமிஷத்துக்கு கொஞ்சம் மேலே 20 நிமிஷத்துக்குள்ளே டைம் எடுத்துடுச்சு. இப்போ பாருங்கள், நம்மளோட கேக்கு நல்லா ரெடி ஆயிடுச்சு. ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு தெரியறதுக்கு ஒரு டூத் பிக்கு இல்லைன்னா ஏதோ ஸ்பூன் வச்சு நீங்கள் உள்ளால போட்டாங்கன்னா நல்லா ஸ்மூத்தாக உள்ளே போயிடுச்சுன்னா அர்த்தம் நல்லா ரெடி ஆயிடுச்சுன்னு. இப்போ நம்ம ஆறுனதுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கலாம். பாருங்கள், நம்மளோட அழகான ஹெல்த்தியான கம்மியான இன்க்ரீடியன்ஸ் வச்சு நம்ம செஞ்ச நம்மளோட கேக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது அழகாக அதுக்குள்ளே நல்லா விட்டு வந்துடும். இப்போ நம்ம எடுத்து பார்க்கலாம். ஸ்போஞ்சியாக ஃப்ளஃபியாக எவ்வளோ ரெடி நல்லா இருக்குது பாருங்கள். செம்பருத்தி பூ அதோட கலர் மட்டும்தான் நம்ம இது சேர்த்திருக்கோம். ரொம்ப எக்ஸ்ட்ரா நம்ம ஃப்ரூட்ஸு, நட்ஸ் அந்த மாதிரி எதுவுமே ஆட் பண்ணல. நம்ம வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ஸ் மட்டும்தான் வச்சு தான் நம்ம இது பண்ணியிருக்கோம். இடையில நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள். நம்ம அடிக்கடி வீட்டில் நான் செய்கிற ஒரு ஐட்டம் தான். ஏன்னா கொஞ்சம் நம்ம கேக்கும் சாப்பிட்ணும், கொஞ்சம் ஹெல்த்தியான கேக்கும் நம்ம சாப்பிட்ணும். அதுக்கு தான் இந்த செம்பருத்தி பூவோட கலர் நான் ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ பாருங்கள் எவ்வளோ ஸ்பாஞ்சியாக இருக்குதுன்னு பாருங்கள். என்னோடய சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் தான் பார்க்குறீங்கன்னா கொஞ்சம் ஹெல்த்தி அண்ட் சிம்பிள் க்ரியேட்டிவான வீடியோஸ் எல்லாம் நம்ம சேனலில் இருக்குது. நீங்கள் விசிட் பண்ணி பாருங்கள். சேனல் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது மறக்காமல் ஆளுங்கிற ஆப்ஷன் மட்டும் எனேபிள் பண்ணி விட்டுருங்க. அப்போ தான் நான் போடுற நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும். நம்மளோட கேக் கலர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வீடியோஸில் தெரியுதா இல்லைன்னு தெரியல, ஒரு லைட் ப்ளூ கலரில் தான் நமக்கு இருக்கும். கீழே சாக்லேட் கலரில் கொஞ்சம் உள்ளால் லைட் ப்ளூ கலரில் தான் நமக்கு இருக்கும். நீங்கள் மறக்காமல் பார்க்குறது மட்டும் இல்லாமல் நீங்கள் செஞ்சு பார்த்து ஃபீட்பேக் சொல்லுங்கள். நாளைக்கு வேறு டிஷ் வேறு